வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகள். இந்தியா, பாகிஸ்தான், எகிப்து நாட்டவர்களுக்கு உம்ரா விசாக்கள் விண்ணப்பிக்கலாம். அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கான உம்ரா விசாக்களை வழங்குவதாக அறிவித்துள்ளனர். இந்த நாடுகளிலிருந்து யாத்திரைகள் இப்போது நேரடியாக ராஷ்டிரியத்துக்குள் நுழைய முடியும் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட வைரஸ் தடுப்பூசிகளான ஃபைசர், மொடோனா, அஸ்ட்ராசெனகா, கோவிஷீல்டு மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஆகிய தடுப்பூசிகளின் 2 டோஸ் அல்லது ஜான்சன் தடுப்பூசியின் 1 டோஸ் பெற்றவர்கள் சவுதி அரேபியா தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும், சவுதி அரேபியாவினால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியில் கூடுதல் டோஸுடன் சினோஃபார்ம், சினோவாக் ஆகிய 2 டோஸ்களை பெற்றவர்களும் தனிமைப்படுத்த வேண்டியது இல்லை. ஆனால் 1 டோஸ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் 5 நாட்கள் ராஷ்டிரியத்தில் தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும். இருப்பினும் சினோஃபார்ம், சினோவாக், கோவேக்சின் ஆகிய தடுப்பூசிகளின் 2 டோஸ் எடுத்துக்கொண்டவர்கள் 3 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு சவுதி அரேபியாவில் வந்து 48 மணி நேரத்தின் பிறகு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும். ஜனவரி 1 தொடக்கம் 2 டோஸ் ஸ்புட்னிக் தடுப்பூசி போட்ட நபர்களும் சவுதி அரேபியாவுக்குள் வந்து 48 மணி நேரத்தின் பிறகு 3 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பின்னர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். உம்ரா அமைச்சகம் உலகில் எந்த பகுதியிலிருந்தும் 12 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு உம்ரா அனுமதிக்கப்பதாகவும், மஸ்ஜிதுல் ஹரமேன் தொழுகை மற்றும் ரவுதா ஷரீப் சியாரா ஆகிய பகுதிகளுக்கு அனுமதி அறிவித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் இந்தியா, பாகிஸ்தான், எகிப்து ஆகிய 3 நாடுகளுக்கு உம்ரா விசா தொடர்பான இதில் தகவல் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலிருந்து இம்முறை உம்ரா பயணங்கள் இல்லை. காரணம், இலங்கையின் அந்நிய செலாவணி பற்றாக்குறை என்று முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று இந்தியாவின் கருப்பு நாளாக அமைந்துவிட்டது. இந்தியாவின் முதல் முப்படை தளபதி, அவரது மனைவி மற்றும் இராணுவ வீரர்கள் உள்ளடங்கலாக 14 பேர் விமான விபத்தொன்றில் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் 9 நபர்களுடைய உடல்கள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்திய தேசத்தின் நலனுக்காக வாழ்ந்த இவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம். யனாதா ஃபார்ம் வேலை திட்டங்கள் சவுதி அரேபியாவில் உள்ளவர்களுக்கு. யனாதா ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கால்நடை பண்ணை வளர்ப்பு திட்டங்கள் மற்றும் பல்வேறு முதலீட்டு திட்டங்களுடன் இணைந்து கொள்ள விரும்பும் சவுதி அரேபியா நாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நிறுவனத்தின் பிரதானிகள் இம்மாதம் 9 தொடக்கம் ஜனவரி 2 வரை சவுதி அரேபியா நாட்டின் பிரதான முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கு வருகை தர இருக்கின்றார்கள். ஆகையினால் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களின் பல நிலப்பரப்புகள் நடைபெறவுள்ள இந்த பாரிய செயல்பாட்டில் மக்கா, மதீனா, ரியாத், தமாம், யித்தா போன்ற நகரங்களிலும் துபாயில் வசிக்கும் இலங்கையைச் சேர்ந்த ஆர்வமுள்ளவர்களும் இந்த திட்டம் தொடர்பில் பிரமுகருடன் நேரடியாக கலந்தாலோசிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 077 188 11 14, அதேபோல் இன்னுமொரு தொடர்பு இலக்கம் 9477 188 11 44. இமெயில் முகவரிகள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றோம். அதேபோன்று டிசம்பர் 9 தொடக்கம் 13 வரை தமாமிலும், அதேபோன்று 14 தொடக்கம் 24 வரை ரியாத்திலும், 26 தொடக்கம் 24 தொடக்கம் மதீனாவிலும், அதேபோன்று 27 ஜனவரி 2 வரை யத்தா மற்றும் மக்காவில் இடம்பெற இருக்கின்றது. அதேபோன்று ஜனவரி 2 தொடக்கம் ஜனவரி 7 துபாயிலும் இடம்பெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு இதில் இருக்கும் இலக்கங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். டிஸ்கிரிப்ஷனிலும் இது தொடர்பான இலக்கங்களை தந்திருக்கின்றோம். 2 நாள் அரசுமுறை பயணமாக அமீரகம் வந்திறங்கிய சவுதி அரேபியா இளவரசர் சல்மான் இரு நாட்டு உறவுகள் பற்றி விவாதித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் துணை பிரதமரும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சருமான இளவரசர் முகமது பின் சல்மான் அப்துல் அசீஸ் அவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக அபுதாபியை வந்தடைந்திருக்கின்றார். அதன் பின்னர் கட்டாருக்கும் வருகை தந்திருக்கின்றார். அமீரகத்தின் தலைநகரான அபுதாபியில் உள்ள ஏர்போர்ட் வந்திறங்கியதும் இளவரசர் முகமது பின் சல்மான் மற்றும் அவருடன் வந்திறங்கிய குழுவினரை அபுதாபியின் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு அமீரக ஆயுதப்படைகளின் துணை தளபதியுமான ஷேக் முகமது பின் ஜயத் அல் நயான் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார். அபுதாபியில் உள்ள
அல் வாதானில் ஷேக் முகமதும் இளவரசர் முகமது பின் சல்மான் இருவருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது தங்கள் நாடுகளுக்கு இடையில் இருதரப்பு உறவுகள் அவற்றை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மதிப்பாய்வு செய்திருக்கின்றார்கள். பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச வளர்ச்சிகள் குறித்தும் அவர்கள் விவாதித்திருக்கின்றார்கள். கூட்டு நடவடிக்கை, பரஸ்பர நலன்கள், ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான மூலோபாய ஒத்துழைப்பின் மூலம் பல்வேறு அம்சங்கள் கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருப்பதாகவும் GCC அரபு நாடுகளின் நடவடிக்கைகள் அதிகரிப்பதன் முக்கியத்துவம் பற்றியும் பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் பற்றியும் கலந்தாலோசனிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் 50வது தேசிய தினம் மற்றும் அமீரக மக்களின் எதிர்கால முன்னேற்றம் வளர்ச்சி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் கலேன் நயான் அவர்கள், அமீரகத்தின் துணைத் தலைவர் ஆகியோர் இதில் பங்கு பெற்று இருந்திருக்கின்றார்கள். இந்தியன் சோசல் போரத்தின் முயற்சியினால் தாயகம் திரும்பியிருக்கின்றார் பெரம்பலூரைச் சேர்ந்த சத்தார். ரியாத்தில் வேலை செய்து வந்த பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சர்தார் அவர்கள் முதலாளியுடன் ஏற்பட்ட பிரச்சினையினால் அவருடைய முதலாளி ஓடிப்போய் விட்டதாக புகார் அளித்திருக்கின்றார். குரூப் செய்யப்பட்டார். என்ன செய்வது, எப்படி ஊருக்கு செல்வதென்று அறியாமல் சிரமப்பட்ட சத்தார் தன் நண்பர்களின் உதவியோடு சவுதி அரேபியாவின் பெருமளவில் சமூக நல பணிகளை முன்னெடுக்கும் இந்திய சோசல் போரத்தினை தொடர்பு கொண்டு தன்னுடைய சூழ்நிலையை எடுத்துக் கூறி இந்திய தூதரத்தின் உதவியுடன் தாயகம் செல்ல உதவுமாறு கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்தியன் சோசல் போரம் சார்பாக சர்தார் அவர்கள் தர்கின் மூலம் இந்தியா செல்வதற்கான வழிமுறைகளை எடுத்து கூறி தாயகம் செல்வதற்கு தேவையான ஆவணங்கள் தயார் செய்து இறுதியாக இந்திய தூதரிலிருந்து நாட்டை விட்டு வெளியே வருவதற்கான அனுமதியும் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஊருக்கு செல்வதற்கான விமான பயணச்சீட்டு எடுத்த சத்தார் அவர்கள் டிசம்பர் 2 பத்திரமாக ஊர் போய் சேர்ந்திருக்கின்றார். நல்ல விதமாக தாயகம் சென்ற பிறகு சோசல் போரம் இந்தியன் சோசல் போரத்தின் ரியாத் நிபர்களை தொடர்பு கொண்டு நெகிழ்வுடன் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார். தகவல் இந்தியன் சோசல் போரம் ஊடகப் பிரிவு, ரியாத். மாரடைப்பின் காரணமாக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் யெத்தாவில் உயிரிழந்திருக்கின்றார். யெத்தாவில் உயிரிழந்தவர் தாரீஸ் பகுதியினைச் சேர்ந்தவர் என்றும் அஸ்ரப் என்றும் வயது 48 என்றும் சொல்லப்படுகின்றது. 28 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் பணிபுரிகின்றார். வெளிநாட்டிலிருந்து வந்த இவர் சராஃபியாவில் டிரைவராக பணியாற்றி வந்துள்ளார். கடைசியாக 1 வருடம் முன்பு விடுமுறைக்கு ஊருக்கு சென்று வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இவருடைய உடல் யெத்தாவிலுள்ள கிங் ஃபஹத் மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் உடல் விமானம் மூலம் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. விமான பயணங்களின் எண்ணிக்கை 26% குறைந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் வைரஸ் தொற்றின் பரவல் அதிகமாக செய்தி ஊடகங்கள் அதேபோன்று அனைத்து நாடுகளிலும் மீண்டும் வைரஸ் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு சொல்லப்பட்டதன் அடிப்படையிலும் மீண்டும் விமான பயணிகளின் எண்ணிக்கை 26% குறைந்திருக்கின்றது. குறிப்பாக குவைத் நாட்டில் டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களில் 20% அதனை மீளப் பெற்றிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் சமூக பாதுகாப்பு காப்பீட்டுக்கான பொதுச் செயலாளர் சமூக காப்பீட்டுக்கான சேவை ஆன்லைன் செயல்படுத்தும் அதற்கான ஏற்பாடுகள் அதிகாரிகள் செய்து வருவதாக சொல்லியிருக்கின்றார். இவர்களை நீங்கள் மறந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. சவுதி அரேபியாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருந்தார்கள். யாரும் மறந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு உள்ளே தான் இருக்கும் என்று நினைக்கின்றோம். சவுதி அரேபியாவில் குறிப்பாக கடந்த சனிக்கிழமை கார் விபத்தில் உயிரிழந்த இந்திய குடும்பத்தினரின் உடல்கள் அடக்கம் செய்வதற்காக இன்றைய தினம் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்தியாவிற்கு. இஸ்மாயிலின் மனைவி சாஃப்னா யாஃபீர் வயது 36, மகன்கள் யாஃபீர் மற்றும் லைலா முகமது யாஃபீர் ஆகியோர், மகள் முகமது யாஃபீர் ஆகியோர் இதில் உயிரிழந்திருந்தார்கள். கண்ணீர் மெல்க சடலம் ஊருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. போலீஸ் நடைமுறைகள் முடித்த பின்னர் அல் ரயானிலிருந்து ரியாத் சுமேசி மருத்துவமனை பிணவரைக்கு மாற்றப்பட்டன. உடல்கள் அங்கிருந்து நேரடியாக விமான நிலையம் எடுத்து வரப்பட்டு ஊருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 பேரும் அடுத்தடுத்த கல்லறைகளில் புதைக்கப்பட்டனர். அவர்கள் ஊர் மக்களே கூடி கண்ணீர் சிந்தும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. 5 பேர் கொண்ட குடும்பம் புதிய இடத்துக்கு வேலைக்கு செல்லும் வழியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் செய்திகள் தந்திருந்தோம்.
குறிப்பாக இவர்கள் 5 பேர் கொண்ட குடும்பம் புதிய இடத்துக்கு வேலைக்கு செல்லும் வழியில் விபத்தொன்றில் ஒரே சம்பவ இடத்தில் இவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். கிழக்கு சவுதி அரேபியாவில் உள்ள யூஃபைல் தனது புதிய வேலைக்கு செல்லும் வழியில் இவர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். ஈசானில் அப்துல் லதீப் நிறுவனத்தில் மாற்றப்பட்டார். சனிக்கிழமை காலை உள்ளூர் குடிமகன் ஒருவரின் லேண்ட் குரூசர் கார் அவர் பயணித்த காரின் பின்புறம் மோதியது. வாகனத்தை யாஃபீர் ஓட்டியிருந்தார். விபத்தில் அவர்களது கார் முற்றிலும் சேதமடைந்த சம்பவ இடத்தில் 5 பேரும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. யூஃபைல் இருந்து புதிய குடியிருப்புக்கு செல்வதற்கு முன்னதாக வீட்டுப் பொருட்கள் முதலில் அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் உடைமைகள் இருந்தும் குடும்பத்தினர் வராத காரணத்தினால் நண்பர்கள் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணையை நடத்தியுள்ளனர். குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேடியும் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் இந்த தகவலை அனைவருக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். பின்னர் சமூக வலைத்தளங்கள் மூலம் குடும்ப தகவல்கள் இப்படி விபத்தொன்று இடம்பெற்ற இடத்தில் 5 பேரும் உயிரிழந்திருக்கின்ற தகவல்களை அந்த முன்னுக்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற நண்பர்கள் அறிந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் இருக்கும் சமூக அமைப்புகளின் உதவியுடன் இன்றைய தினம் ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அடுத்தடுத்த கல்லறைகளில் புதைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த சம்பவம் சவுதி அரேபியாவில் இந்திய சமூகத்தை உலுக்கிய ஆபத்தான செய்தி இது. தொடர்ந்து இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 19.77, இலங்கை ரூபாவில் 54 ரூபா. நீங்கள் அனுப்பும் எச்என்ஜி நிறுவனங்கள் அதேபோன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறு மாற்றங்கள் உண்டு. தொடர்ந்து இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள் கடந்த 24 மணி நேரத்தில் 46 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்று, 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள், 29 நபர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 5,50,043 நபர்கள் ஆகும். தொடர்ந்து இலங்கையின் இன்றைய வைரஸ் பெருந்தொற்று தொடர்பான தகவல்கள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 28 நபர்கள் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். நன்றி.